வணக்கம் நண்பா. இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் டிப்ஸு ப்ளஸ் புதிய வாட்ஸ்அப்லாம் எப்போ போகிறதோ அதை பற்றி வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் வாட்ஸ்அப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்புக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி மொபைல் நம்பர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆல்ன்றதை செட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பா, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும், வேறு லெவலு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக கேட்பாங்க இது என்ன வாட்ஸ்அப் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக் இருக்குது. உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப் சேட்டை ஓப்பன் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறையா லிஸ்ட்டு வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட் சிம்பிள் ஒன்று இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஹார்ட் ஒன்று சென்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும். அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை மாதிரி லைக் சீக்கிரமாக நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இது மட்டும் இல்லை, இதில் நிறையா விதமான ஃபாண்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான மெசேஜை கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற டைப் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும், ஒரு எமோஜி மாதிரி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டோட ஸ்டைல் ரொம்பவே சேஞ்ச் ஆகிடும். இதே மூலயமா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, இதில் இன்னும் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அந்த செட்டிங் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையான மெசேஜ் எதுவோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை டைப் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐ லவ் யூ அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர் சாரின்னாலும் ஐ லவ் யூனாலும் நீங்கள் எவ்வளோ டைம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ தோராயமாக 10 டைம்ஸ் அப்படின்றத சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ 10 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணிங்கன்னா போதும். அத்தனை மெசேஜ் கண்டினியூஸாக அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். இதுக்காக நீங்கள் ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய வேலை இல்லை. ஒரு கிளிக்கில் 100 SMS கூட நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கான்டாக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ மேலே அந்த சேட்டில் போனீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா விதமான செட்டிங்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் ட்ராவல் எதனா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற நேரத்தில் ஹைட் கான்டாக்ட் நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவங்களோட நேம் இதில் காட்டவே காட்டாது. அவங்களோட சேட்டில் மெயின் ஸ்க்ரீனில் ஒருத்தவங்க கிட்ட இருந்து எனக்கு காலே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ கால்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதில் மியூட் நோட்டிஃபிகேஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சேட்டுக்கும் நீங்கள் மியூட் நோட்டிஃபிகேஷன் வச்சிங்கன்னா அவங்களோட மெசேஜ் எதுவுமே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ இது மட்டும் இல்லை, இதில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர் இருக்குது. ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே 3 டாட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெசேஜ் நம்பர் அப்படின்னு இருக்கும். உங்களோட மொபைலில் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணவே வேணாம். ஜஸ்ட்டு அவங்களோட நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே மெசேஜ் அப்படின்ற கிளிக் பண்ணால் போதும். டேரெக்டாக நீங்கள் இந்த வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். இதுக்காக உங்கள் மொபைலில் கான்டாக்டை சேவ் பண்ணிவிட்டு தான் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற வேலை இருக்காதுன்னு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஏரோ தீம்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஏரோ தீம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் இதில் எக்கச்சக்கமான தீம்ஸ் வரும். உங்களுக்கு தேவையான கலரு எல்லாமே இதில் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வேணுன்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் மோட் மாதிரி ஒன்று இருக்கும். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டா போதும். நீங்கள் எப்போனா கேம் விளையாடினாலும் சரி, இல்லை ஏன்னா யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அந்த டைமில் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் எதுவுமே வராது. அகைன் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ தான் வரும். சூப்பரான ஒரு ட்ரிக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் உங்கள் லவ்வர் யாருன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்கன்னா இதுக்காக டவுன்லோட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஆப் டவுன்லோட் பண்ண வேணாம். ஸோ இதிலே அந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். உங்கள் லவ்வர்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அந்த சேட்டை மட்டும் நீங்கள் லாக் கூட பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாக் கன்வர்சேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பேட்டர்ன் பின் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ நான் இப்போது பேட்டர்னை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பாஸ்வேர்டு ஒன்று போட சொல்லுது. ஸோ அகைன் 2 டைம் போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் யாருனா ஓப்பன் பண்ணாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணாலும் சரி, இதை மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இவ்வளோ ஃபியூச்சரும் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.